அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இல்லியாங்கு யாங்கு அப்படிம்பார் திருக்குறள். இது ஒரு திருக்குறள். இது உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அருள் இல்லாதவனுக்கு, மற்ற ஜீவராசிகளின் மேல் அன்பு காட்டாதவனுக்கு முக்தி கிடையாது. கடவுளிடம் சேர முடியாது. அன்பு வேற, அருள் வேற. அன்பு உறவினர்களிடையே காட்டுவது, அருள் மற்ற ஜீவராசிகளிலே காட்டுவது, மனிதன் உட்பட. இது இல்லாதவனுக்கு முக்தி கிடையாதுங்கிறார். பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்கு யாங்கு. இது மிகப்பெரிய விஷயம். இந்த பூமியிலே செல்வம் இல்லாட்டினா ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியாது. அவனை ஒரு நாய் கூட மதிக்காது. அதையும் சொல்றாரு. சரி, இப்போ பொருள் தான் வாழ்க்கையா? மிகப்பெரிய கொஸ்டின். நான் சொல்றது புரியுங்களா? நாம் வாழ்வதற்கு, அன்றாடம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும். பொருள் என்றால் செல்வம், காரு, பணத்தை மட்டும் நினைக்க முடியாது. உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இது அவசியம் வேணும். இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க, திருமணம் ஆகி வெளிநாட்டுக்கு போகிறேன், பொண்டாட்டி அங்கே விட்டுருவான். 15 வருஷம் நான் சவுதியில் வேலை பார்த்தேன்பா, துபாயில் 20 வருஷம் வேலை பார்த்தேன்பா. புரியுங்களா? இவன் வாழ்க்கையை இழந்து விடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அங்கே விட்டுட்டு ஒரு 20 வருஷம் நீ வெளிநாட்டில் வேலை பார்க்குற, வருஷத்துக்கு ஒரு கேப்ப வந்துட்டு போவான். இவன் என்ன செய்கிறா? தவறு செய்ய ஆரம்பிச்சிடறான். இது சமீபத்தில் நடந்த சம்பவம். ஒருத்தன் வெளிநாட்டில் துபாயிலேருந்து சம்பாரித்து பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டே இருந்தான், வீடு கட்டினான். இவன் என்ன பண்ணுறான்? அதாவது மனிதனுக்கு சுற்றறிவு, இயற்கையிலே காமம் அப்படிங்கிறது மனிதனுடைய கூட எல்லா ஜீவராசிகளும் இப்படி காமம்னு ஒன்று இருந்தால் தான் இனவருத்தி நடக்கும், அந்த உலக சமுதாயம் வாழும். இது மனிதனுக்கு 3 விதமான பசிகள் உண்டு. காமம் ஒன்று, கல்வி பசி ஒன்று இருக்குது, அறிவு பசி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இயற்கையே கூடிய காரணம் என்ன பண்ணுறா, ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து உடல் உறவு பண்ணிட்டு போயிடுறானுங்க. பிறகு அவனால் அந்த இன்பத்தை, ஒன்றும் இல்லை சார், ஒரு நாளைக்கு நல்ல பிரியாணி ஆக்கி போகிறீங்க, நல்லா சாப்பிட்றா. அடுத்த பிரியாணி ஒரு 2 மாதம் கழிச்சா பிரியாணி தான் திம்பா, சாம்பார் சாதம் வேண்டான்பா. அதே போல தான் இவன் என்ன பண்ணுறா, மற்ற ஆணூரோடு தொடர்பு வந்தது. இதை அறிந்து கொண்ட ஒருவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன, இதெல்லாம் இயற்கையிலேயே நடக்குது. அதாவது நம் வாழ்க்கையில் அன்றாடம் வாழ செல்வம் தேவைதான். செல்வம் வேற, வாழ்க்கை வேற. வாழ்க்கை வாழ்வதற்காக தான் செல்வம். செல்வமே வாழ்க்கை கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு பாரியில் வேலை பார்க்குறோம், நிறைய சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடும். நீ 15 வருஷம் அங்கே இருக்க, 20 வருஷம் இருக்க, உன் குடும்பத்தில் தவறு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஓரளவு குடும்பத்துக்கு சுற்றி சேர்த்துட்டியா போதும். அப்புறம் வாழ்க்கையை அறிந்தது. நீ வாழ்க்கையை தொலைத்து விட்டு செல்வத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறாய்? செல்வம் நிலையானதல்ல.